Hi friends, welcome to Zeenath'sworld. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதுதான் அரிசி மாவு ரொட்டி. நம்ம ஃபஸ்ட்டு அரிசி மாவு இந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போது உப்பும் அந்த மாவும் நல்லா கிளறி ஒன்றா வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அந்த மெஷரிங் கப்பிலையே நம்ம 2 கப்பு அரிசி மாவுக்கு இங்கே நம்ம 4 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அந்த கொதித்த தண்ணியை இந்த மாவில் ஊற்றிடுவோம். இந்த 2 கப் மாவுக்கு இந்த 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு இந்த சுடு தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டோன்னா மாவு நல்லா கட்டியாக அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருவோம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மாவை லேசாக உருட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ மாவு நமக்கு சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது சப்பாத்தி சுட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூடவே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு இருக்குமே அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாவை நல்லா பெரிய உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டுங்க. மாவு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டை எடுத்துக்கிட்டு அதை திருப்பி போட்டுருங்க. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட்டோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை மேலே விரிச்சிட்டு அது மேலே நல்லா எண்ணெயை தடவிடுங்க. இப்போ நம்ம எண்ணெயை தடவிட்டோன்னா மாவு நல்லா ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். இப்போ மாவை நல்லா மெதுவாக அப்படி தட்டி எடுங்க. ரொம்ப மெல்லிசாக ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் லேசாக திக்காக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா தட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அடுப்பில் பேனில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் இந்த அரிசி மாவு ரொட்டி ஒட்டாமல் நல்லா மொறுன்னு வரும். இப்போ நம்ம எண்ணெயை தடவிட்டனால ஈஸியாக இதை நம்ம எடுக்க வரும். இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பரத்தி வச்ச அந்த அரிசி மாவு இதை இதில் போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே இதை பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்டா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க சப்பாத்தி எப்போதும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இதுக்கு நமக்கு சட்னிலாம் கூட தேவை கிடையாது. இந்த மசாலா ரொட்டியை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ உள்ள பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரினா நம்ம இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு தொட்டுக்க மயோனைஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீழே நல்லா வந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா உடையாமல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிராமத்துலலாம் இதை ரொம்ப அடிக்கடி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு. பசங்களுக்கு இதை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அரிசி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட வைங்க, அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.